வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேப்பிலை சோப்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு பேஸ் வேணும். நான் இன்றைக்கி என்ன பேஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆலிவேரா பேஸ் எடுத்திருக்கேன். அங்கங்கே ஒயிட்டாக இருக்குதுன்னு ஒரு சிலவங்க நினச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த சிஸ்ஸரால் தான் கட் பண்ணுறேன். எப்போதுமே வந்துட்டு நம்ம சோப்பு தயாரிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி சிஸ்ஸரை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த வேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா சோப் மேக்கிங் டிஸ்டில் வாட்டர்னு இருக்கும். நீங்கள் அதை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கிளிசரிங் எடுத்திருக்கேன். இது ஒரு மூடி பார்த்திங்கன்னா 10 ml. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிலிக்கான் சோப் மோடு, இதில் தான் நம்ம வந்துட்டு ஊற்ற போகிறோம். அதுக்கு ஏன் வந்துட்டு நாம் இன்றைக்கி வந்துட்டு வேப்பிலை சோப்பை தயாரிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வேப்பிலையோட அருமை அவங்களுக்கு தெரியல, அதனால் வந்துட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெத்தி, அதேமாரி கழுத்து பகுதி, உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ சீசன் அதிகம் ஒத்துக்க மாட்டேங்குது. இது மழைக்காலம்தான், ஆனால் வந்துட்டு மழை அதிகம் பெய்யறதில்லை. ஸோ அதிகம் வேர்க்குற வந்துடுது. ஸோ அந்த வேர்க்கரை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இதேமாரி வந்துட்டு நம்ம வேப்பிலை சோப்பை தயாரிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பேஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா பேஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இதில் கஸ்தூரி மஞ்சளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு உடம்புக்கு நல்லது. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா வெறும் வேப்பிலையை எடுத்து சோப்பை தயாரிப்பாங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளும் வேப்பிலையும் சேர்த்து தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எதனாலன்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பெண்கள் இதை அதிகம் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் உருவாகும். இப்போ நம்ம யூரினோ இல்லை பாத்ரூமோ போயிட்டு வந்தோம்னு பார்த்திங்கன்னா கையை வாஷ் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா யூட்ரஸ் இதுமாரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் உருவாகுது. ஒரு சிலவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரிப்பு உண்டாகுது. இந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, இதை கொஞ்சமாக போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வார்மிங் வாட்டரில் யூஸ் பண்ணலாம். இல்லைங்களா, இந்த சோப்பு மாதிரி தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கிளின்சரிங் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கே தெரியும், ஒரு சில சோப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த சோப்பை பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வச்சுட்டு நீங்கள் மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ப்ராப்ளம் சரியாகும். யூட்ரஸ் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் தொற்று உருவாகுச்சுன்னு பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டு அது நமக்கு அதிகம் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். சிலவங்க பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக மருந்து இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. நமக்கு இந்த வேப்பிலையும் மஞ்சளும் நமக்கு அந்த அளவுக்கு உதவி செய்யும். அதனால் இன்றைக்கி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் வேப்பிலையும் அதோட கொழுந்தையும் போட்டு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப இலையாக போட்டு யூஸ் பண்ணல. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு அதை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இதை அரைச்ச உடனே நம்ம யூஸ் பண்ணிட வேணாம். கொஞ்ச நேரம் நம்ம அப்படி வச்சுருக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச உடனே பார்த்திங்கன்னா நுரையாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம். நான் இதை பார்த்திங்கன்னா பல்ஸ் மூடில் தான் போட்டேன். எந்த ஒரு தண்ணியையும் அதிகம் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, நுரையாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பல்ஸ் மூடில் தான் போட்டிருக்கேன்.
நம்ம கொழுந்தா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகம் வந்து இலையாக எடுத்துக்கிட்டோம்னா சரியாக அரைக்க முடியாது. நான் இன்றைக்கி இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து பேஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 138 கிராம் எடுத்திருக்கேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம உடம்புக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நன்மையை தரக்கூடியது. ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகம் இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே அதிகம் இருக்குது. வெறுமனே வந்துட்டு நம்ம வந்துட்டு நீமம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனால் அதோடு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு நம்ம மஞ்சள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே தன்மை உள்ளது தான். அதனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கிளின்சரிங் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் அதோட அளவு, ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அளவு தெரியாது. ஒரு மூடி வந்து பார்த்திங்கன்னா 10 ml. நீங்கள் வந்துட்டு ஒரு சிலவங்க சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்துட்டு சோப் வந்துட்டு நாங்கள் தயாரிக்கும் போது நுர வர மாட்டேங்குதுன்னு. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை இருக்கும், அதோட பவுடர் இருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறம் 2 மேடம் கேட்டிருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து ஹார்ட் ப்ராசஸையும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸையும் செய்ய சொல்லியிருந்தாங்க. நான் அதை செஞ்சு காமிச்சிருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெல்ட்டுனா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இதை எடுத்து இந்த சிலிக்கான் மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், காய்ச்சி அதை தயாரித்து ஒரு நைட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் கோல்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு முகக்கவசம் தேவை, அதேமாரி க்ளவுஸ் தேவை. அதை பர்ஃபெக்டாக எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் 4 வீக்ஸ் 6 வீக்ஸுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். அதே தான் ஹார்ட் ஒர்க்குக்கும் அதுலேயும் காஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம எண்ணெயை வந்து காய்ச்சிட்டு யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு காஸ்டிக் சோடாவை போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகாது, ஒரு சிலவங்களுக்கு அலர்ஜியை உருவாக்கிடும். நீங்கள் அதனால் வந்து மெல்ட் ப்ராசஸையும் நீங்கள் தயாரிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து இதை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் சிலிக்கான் மோடில் வந்துட்டு நான் தயாரித்ததை மெல்ட் பண்ணியிருந்தேன். இதோ இப்போ இதில் ஊற்றி காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்னு, இதோ இங்கே பாருங்கள், நமக்கு 2 சோப்பு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதனால் நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஏன் நமக்கு இந்த கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இந்த கலரில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி ஒரு நைட்டு விட்டுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம நேற்று தயாரித்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி வச்சோம். இன்றைக்கி எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி வாஷ் பண்ணி காட்டுறேன் இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு. ஒரு சிலவங்க வந்துட்டு நுர வரலன்னு சொல்கிறாங்க, பூந்தி கொட்டை பவுடரை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேஸ்மெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை இலை பவுட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் இதேமாரி யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களா நிறையா நுர வருது. ஸோ இந்த டிசைன் கூட அப்படியே தெரியுது. நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.